ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீவர் வந்து கேரளாவில் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பாதிச்சிருக்கு. ஸோ இந்த வெஸ்ட் நைல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடியது எதனால பரவுது, ஸோ இது எந்த அளவுக்கு டேஞ்சர், இதோடைய சிம்டம்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறேன். மெனிவே பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பறவைகள்ல இருந்து கொசு கடிக்கிறது மூலியமாக, அந்த கியூலெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொசு, இது வந்து பறவைகள் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ், அந்த கொசு போய் அந்த பறவைகளை வந்து கடிக்கிறது மூலியமா பரவக்கூடிய ஒரு காய்ச்சல் தான் வந்து இந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்ச்சல். ஸோ இது மேக்சிமம் மனிதர்களுக்கு வந்து பரவுறது கிடையாது. பட் வந்து எப்பாவது ஒரு சுற்றுச்சூழல் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் காரணமாக இந்த காய்ச்சல் வந்து பரவுது. ஸோ இது வந்து 2011 கேரளாவில் வந்து பரவி இருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸா வந்து பரவி இருக்கு. ஸோ இந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு வைரஸ். ஸோ இந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூலெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொசு மூலியமா தான் வந்து பரவுது. பறவைகள்ல போய் கடிச்சிட்டு மறுபடியும் அந்த கொசு வந்து மனிதர்களை கடிக்கும் போது இந்த மாதிரி ஃபீவர் வந்து வருது. ஸோ இது மேக்சிமம் வந்து 99% வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. பட் 1% வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது வந்து உயிருக்கும் ஆபத்தை வந்து விளைவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து 99% வந்து சாதாரண ஒரு காய்ச்சல், தலைவலி, உடம்பு வந்து ரொம்ப சோர்வா இருக்கிறது, தசைவலி, ஸோ அது போல கொஞ்சம் மறதி நிலைகள் காணப்படுவது, ஸோ வாந்தி ஏற்படுவது, இது போல சாதாரண ஃபீவர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் 1% வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சலோட இந்த வைரஸ் வந்து மூளையை போய் பாதிச்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த வலிப்பு நிலை இந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போறதுனால அவங்களுக்கு வந்து உயிரே போறதுக்கான சான்சஸ் வந்து கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த 1% தான் வந்து பேருக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காய்ச்சலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனாலதான் வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக கூட இருக்கு. பட் இந்த காய்ச்சலுக்கான ஒரு மருந்து, தடுப்பு மருந்து எதுவுமே வந்து கண்டுபிடிக்கல. ஸோ அதுக்குன்னு ஒரு விழிப்புணர்வு வந்து நம்மளே வந்து தக்க வைத்து நம்மளே வந்து நம்ம உடம்பு வந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அந்த பறவைகள், அந்த கொசு